வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். ஆந்திரத்தின் போகபுரத்தில் அல்லூரி சீதாராமராஜு பன்னாட்டு விமான நிலையம் திறப்பு. விமான நிலையத்தை திறந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. உழவர் உதவி திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். உழவர் உதவி திட்டத்துக்கு 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடலடியில் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு தேடி கண்டுபிடிக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இதுவரை செல்லாத இடங்களில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கும் திட்டத்துக்கு 84,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்த வேண்டும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். கர்நாடகத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதே அவர்களின் நோக்கம். உச்ச நீதிமன்றம் செல்வதுதான் தண்ணீர் பெற ஒரே ஒரு தீர்வாகும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து. தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து முதலமைச்சர் விஜய் தனிமைப்பட்டு நிற்பதாக ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையான காவிரி விவகாரத்தை ஆலோசனைகளோடு அணுக வலியுறுத்தல். கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலயங்கள், பேருந்து நிலையங்களின் அருகில் செயல்படும் 129 டாஸ்மாக் மதுக்கடைகள் உடனடியாக மூட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு அண்ணாமலை வலியுறுத்தல். ஈரான் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ஈரான் வலிமை பெற்றதை போல இருந்தாலும் இறுதியில் பலவீனமடையும் என்ற கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆந்திரத்தின் விலியநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அல்லூரி சீதாராமராஜு பன்னாட்டு விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து உள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே விலியநகரம் மாவட்டத்தில் போகபுரம் என்னும் இடத்தில் 5,640 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு விமான நிலையம் கட்டப்பட்டு உள்ளது. இந்த விமான நிலையத்தை திறந்து வைக்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் வகையில் பழங்குடியின மக்களின் மாபெரும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. போகபுரத்தில் விடுதலை போராட்ட வீரர் அல்லூரி சீதாராமராஜு பெயரிலான இந்த விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அப்போது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் உடன் இருந்தனர். போகபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பொன்னாடை போர்த்தியதுடன் வீணையை பரிசளித்தார். ஆந்திர மாநிலத்தில் 17,900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி முடிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பிரதமர் உழவர் உதவி திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கும் இந்த திட்டத்துக்கு 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து உள்ளது. உழவர்களின் நலனுக்காக 2019ஆம் ஆண்டு பிரதமர் உழவர் உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின்படி ஆண்டுக்கு 3 தவணைகளில் மொத்தம் 6,000 ரூபாய் உழவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டத்தில் இதுவரை 23 தவணைகளில் 4,47,000 கோடி ரூபாய்க்கு மேல் உழவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு உள்ளது. 23வது தவணையில் மட்டும் 9,49,00,000 உழவர்களின் கணக்குகளில் 18,984 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தை 2026-2027 நிதியாண்டு முதல் 2030 முதல் 2031 நிதியாண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து உள்ளது. இதற்காக 3,15,000 கோடி ரூபாயை ஒதுக்கவும் ஒப்புதல் அளித்து உள்ளது. கடலடியில் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு தேடி கண்டுபிடிக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து உள்ளது. இந்திய ஆண்டுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு பெட்ரோலியம் இறக்குமதி செய்து 3ஆம் இடத்தில் உள்ளது. எரியாற்றில் தேவையில் தன்னிறைவை அடையும் வகையில் இந்திய கடற்பகுதிகளில் இதுவரை செல்லாத பகுதிகளில் கடலடியில் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு ஆகியவற்றை தேடி கண்டுபிடிக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து உள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 84,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து உள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி உள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார். அதில் 2025-2026ஆம் ஆண்டில் அதிக புதிய முதலீடுகளை ஈர்த்த 10 மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 10வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்து உள்ளார். நமது மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் எந்த அளவுக்கு நலிவடைந்து உள்ளது என்பதற்கான சான்றாக விளங்கும் இந்த தகவலை தற்போதைய தாவேக அரசு தீவிரமாக கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார். திமுக அரசு புதிய தொழில் முதலீடுகளுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தாமல் கடந்த 5 ஆண்டுகளையும் ஒப்பேற்றி விட்டது என்று குறிப்பிட்டு உள்ளார். பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கும் போக்கை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார்.
இணைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டவற்றை எளிதாக்கி மேம்படுத்தி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டுமென நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காவிரி நீர் தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு உச்சநீதிமன்றம்தான் என்றும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சருக்கே இது பற்றி தெளிவு இல்லை என்றும் அவர் தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மாநிலங்கள் இதில் எதுவும் செய்ய முடியாது, மத்திய அரசுதான் ஏதாவது செய்ய முடியும் என்று தெரிவித்தார். கர்நாடகத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று கூறினார். கர்நாடக விவகாரத்தில் தண்ணீர் பெற ஒரே ஒரு தீர்வாக உச்சநீதிமன்றம் தான் உள்ளதாக தெரிவித்தார். இதில் என்ன செய்ய முடியுமோ அதை தங்கள் அரசு செய்யும் என்று தெரிவித்துள்ளார். தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்கிறார் முதலமைச்சர் விஜய் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் விமர்சித்து உள்ளார். திமுக தலைவர் மு ஸ்டாலின் தனது சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டு உள்ளார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாயிகள் சங்கத்தினர் எல்லோரும் மேகதாது விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சு நடத்துவது பயனளிக்காது என்று எச்சரித்ததாக தெரிவித்து உள்ளார். இது தொடர்பாக கர்நாடகம் செல்ல வேண்டாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்ததாகவும் கூறியுள்ளார். கர்நாடக அரசு உபரி நீரை வெளியேற்றும் வடிகால் பகுதியாகத்தான் தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள் என்று தெரிவித்து உள்ளார். ஆனால் தான் கர்நாடகம் சென்றால் காவிரியை கையோடு எடுத்து வந்து விடலாம் என்று தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் நினைத்தாரோ என்னவோ என விமர்சித்து உள்ளார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட சொல்லி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதும் நீங்கள் இப்போதைக்கு வரவேண்டாம் என்று கேட்டை சாத்திவிட்டதாக தெரிவித்து உள்ளார். இதுபோன்ற சூழ்நிலைகளை முன்பே கணித்துதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் எச்சரித்ததாக தெரிவித்து உள்ளார். எனவே தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையான காவிரி விவகாரத்தை முதலமைச்சர் ஆலோசனைகளோடு அணுக வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் 129 டாஸ்மாக் மதுக்கடைகள், கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்களில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் உள்ளதாக நாம் தலைவர் இயக்கத்தின் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்றதும் கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்படும் என்று அறிவித்தது. இவ்வளவு கடைகள் மூடப்பட்டுள்ளதாக இப்போது திறந்திருக்கும் கடைகளின் அருகிலேயே விளம்பர பலகையும் வைத்து உள்ளது. ஆனால் எந்த கடையும் மூடப்பட்டதாக தெரியவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் நாம் தலைவர் இயக்கத்தின் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவற்றில் இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் 129 டாஸ்மாக் மதுக்கடைகள் உள்ளதை சுட்டிக்காட்டி அவற்றின் பட்டியலையும் வெளியிட்டு உள்ளார். நமது பிள்ளைகள் பாதுகாப்பாக கற்கவும், மக்கள் வழிபடவும் கூடவும் ஏதுவாக இந்த கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அண்ணாமலை வலியுறுத்தி உள்ளார். ஈரான் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து உள்ளார். அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இருதரப்பும் மீண்டும் போர் தொடுத்து வருகின்றன. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயன்றுள்ள நிலையில் இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பேச்சு நடைபெற்று வருகிறது என்றும், வழக்கம் போல ஈரான் வாக்குறுதிகளை மீறுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஈரான் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தை குறித்து பொய் சொல்வதாக கூறினார். ஈரான் வலிமை பெற்றதைப் போல இருந்தாலும் இறுதியில் பலவீனமடையும் என்றும் குறிப்பிட்டு உள்ளார். தென்காசி மக்களின் நீண்டகால கோரிக்கையான இரட்டை குளம் கால்வாய் திட்டம் கூடிய விரைவில் அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்படும் என சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் ராஜு தெரிவித்து உள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறும் குற்றால சாரல் திருவிழா தொடங்கியது. இவ்விழாவினை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் ராஜு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், வனத்துறை, ஒருங்கிணைந்த மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் ராஜு பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து மங்கள இசை முழங்க, தாரை, தப்பட்டை, கரகாட்டம், பொய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழாவில் அமைச்சர் ராஜு பேசிய போது, தென்காசி மக்களின் நீண்டகால கோரிக்கையான இரட்டை குளம் கால்வாய் திட்டம் கூடிய விரைவில் அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் நெகிழி பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து குப்பைகளை குப்பை தொட்டியில் போட்டு நகரை சுத்தமாக வைத்திருக்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
தற்போது கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுவதற்கு தடை விதித்திருப்பதால் அதிக விபத்துகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜெயங்கொண்ட நிலையில் குவாரி அமைக்க இதுவரை எவ்வித அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று பொதுமக்களிடம் அமைச்சர் பிரபு உறுதியளித்து உள்ளார். சிவகங்கை மாவட்டம் ஜெயங்கொண்ட நிலையில் 36 ஏக்கர் பரப்பளவில் குவாரி அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு பொதுமக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் குவாரி அமைக்க அனுமதி கோரி விண்ணப்பங்கள் மட்டுமே பெறப்பட்டு உள்ளதாகவும் இதுவரை எந்த குவாரிக்கும் தமிழக அரசால் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். குவாரிக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாக பரவி வரும் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தங்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தங்களின் 2 செல்போன்கள் குவாரி தொடர்புடையவர்களிடம் இருப்பதாகவும் அவற்றை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் உடனடியாக கேளவளவு காவல் ஆய்வாளரிடம் சம்பந்தப்பட்ட செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் மின்துறையின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மின் கட்டணம் தொடர்பாக திமுக தலைவர் தனது சமூக வலைதளத்தில் எழுப்பிய கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நேரடியாக பதிலளிக்காமல் வழக்கம் போல பதிலை திசை திருப்பியதாக குற்றம் சாட்டினார். ஆட்சி மாற்றம் என்றால் இதுபோன்ற புகார்களை வராமல் இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார். நிர்மல்குமார் அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். எனவே அவர் மற்றவர்களை குறை கூறுவது நக்கல் நையாண்டி பேசுவதையும் விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். During the month of July, Tamil Nadu Electricity Board has decided to do a re-inspection of high variation in consumption cases through responsible senior officers. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா அதை படிக்க முடியாதா? இதை வச்சு நான் சொல்லக்கூடாதா? ஒரு பொறுப்பான அமைச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ரொம்ப எப்பயும் அவர் எதிராளிகளை எல்லோரையும் ரொம்ப குறைவாக மதிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய வரலாறு கொஞ்சம் அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் வயது என்ன, அரசியல் அனுபவம் என்ன, அவர் வகித்த பதவிகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தமிழக முதல்வர் கர்நாடகாவிற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சரே கூறியிருப்பது தமிழக முதல்வரின் முகத்தில் கரியை பூசுவது போல் உள்ளதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் கிழக்கு மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. விழாவில் அக்கட்சியின் தலைவரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான தமிமுன் அன்சாரி முன்னிலையில் ஏராளமானோர் மனிதநேய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது நீட் தேர்வுக்கு எதிராக திமுக சார்பில் ஏற்பாடு செய்வதே பரப்புரைக்கு தமிழக அரசு தடை விதித்ததை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்தார். தமிழக முதல்வர் கர்நாடகா வருவதை தவிர்க்க வேண்டும் என கர்நாடக முதல்வரே கூறிவிட்டதாக தெரிவித்தார். இது முதல்வர் முகத்தில் கரியை பூசுவது போல் உள்ளதாக கூறினார். உதயநிதிக்கு மேகதாது அணை குறித்து எந்த விவரமும் தெரியாது என அமைச்சர் நிர்மல்குமார் பேசியது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் திமுக அதிமுகவிற்கு தான் காவிரி நீர் பிரச்சனை பற்றி முழு விவரம் தெரியும் என்று தெரிவித்தார். எனவே நீங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டு அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பது உங்களுக்குத்தான் எதுவும் தெரியவில்லை என அர்த்தம் என்று விமர்சித்தார். நடத்தவிருந்த அந்த நீட் எதிர்ப்பு பேரணிக்கு அணிவகுப்புக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஏற்கத்தக்கது அல்ல. ஒருபுறம் பெரியாரை தங்களுடைய கொள்கை தலைவர் என்கிறார்கள், இன்னொரு புறம் பெரியார் திரளை சுற்றிலும் காவல்துறையை குவித்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள். திராவிட கழகத்தினர் ஒன்றும் பயங்கரவாதிகள் அல்ல, தீவிரவாதிகள் அல்ல. அவர்கள் ஜனநாயக வழியிலே தொடர்ச்சியாக தங்களுடைய நடவடிக்கைகளை, போராட்டங்களை, எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவுக்கு இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு குறித்து தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இத்தேர்தலில் 4.93 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன என்றும் இது சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் பதிவான மிக அதிகபட்ச வாக்கு எண்ணிக்கையாகும் என்றும் கூறினார்.
கோவை அமித்ரா விஸ்வ வித்யாபீடம் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தனது மனைவி அனுராதாவுடன் வருகை தந்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். I also congratulate all voters of Tamil Nadu to have achieved nearly 86% of polling, which is also the highest ever polling percentage in Tamil Nadu since independence. திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மீது அவதூறு வழக்குகளை பதிவு செய்து தாவேக அரசு பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக ஆதித்தமிழர் கட்சியின் மாநில தலைவர் ஜக்கையன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆதித்தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் மாநில தலைவர் ஜக்கையன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மீது அவதூறு வழக்குகளை பதிவு செய்து தாவேக அரசு பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரையோ அல்லது அவரது ஆட்சியையோ விமர்சித்தால் உடனே வழக்கு பதிவு செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதேபோல திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் 28 ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் மீது அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு முதலமைச்சரை விமர்சனமே செய்யக்கூடாது என்கிற வகையில் இன்றைக்கு பொய் வழக்குகளை புனைந்து அவர்களை சிறைப்படுத்த தாவேக அரசு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. திரைப்படத்திற்கும் நிஜ வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் உணர வேண்டும் என பாஜக மாநில பிற்படுத்தப்பட்டோர் அணி பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் அணி சார்பில் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளை முன்னிட்டு 12ஆம் ஆண்டு வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பாஜக பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில செயலாளர் ரமேஷ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக மாநில பிற்படுத்தப்பட்டோர் அணி பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது திரைப்பட நடிகரான விஜயை நம்பி தமிழக பெண்கள் வாக்களித்து ஏமாந்து விட்டார்கள் என்று கூறினார். தனக்கு விஜயையும் பிடிக்கும், வடிவேலுவையும் பிடிக்கும், அதற்காக வடிவேலுவை முதலமைச்சராக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய கார்த்திகேயன், தான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று விஜய் வாக்குறுதி அளித்ததைப் போல அதை நிறைவேற்றினாரா என்று வினவினார். திரைப்படத்திற்கும் நிஜ வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை செயின்ட் ஜோசப் கல்லூரியில் மாநில அளவிலான பார்வையற்றோருக்கான கைப்பந்து போட்டியை பாடகர் உன்னிகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் பார்வையற்றோருக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 250க்கும் மேற்பட்ட பார்வைத்திறன் சவாலுடைய விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் பிரபல பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் தான் பாடிய புகழ்பெற்ற பாடல்களை பாடி வீரர்களை உற்சாகப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து தடைகளையும் தாண்டி விளையாட்டு மைதானத்தில் சாதிக்கும் நீங்கள்தான் மிகப்பெரிய அதிசயம் என்று குறிப்பிட்டார். இப்போட்டியில் வீரர்கள் பந்தின் இருப்பிடத்தை கண்டறியும் வகையில் சிறப்பு சலங்கை ஒளியெழுப்பும் பந்துகளை பயன்படுத்தப்படுகின்றன. போட்டியின் இறுதி நாளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பைகளும் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளன. சோளிங்கரில் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நாம் தலைவர் இயக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நாம் தலைவர் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றது. பேரணியில் ஏராளமான நாம் தலைவர் இயக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் ராதாகிருஷ்ணன், மணிகண்டன், நானா, சின்னராஜ், பார்த்திபன், மகேஸ்வரன், ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட நாம் தலைவர் இயக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையின் 34 பேர் கொண்ட சிறப்பு குழுவினர் கேரள மாநிலம் இடுக்கியில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் ஆடூர் மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் மாவட்ட அவசரகால கட்டுப்பாட்டு அறை கோரிக்கையை தொடர்ந்து அரக்கோணத்தில் இருந்து 4ஆம் பட்டாலியன் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 34 பேர் கொண்ட சிறப்பு குழு உடனடியாக கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
இதில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் மாவட்ட நிர்வாகம், தீயணைப்புத்துறை மற்றும் உள்ளூர் மீட்பு குழுக்களுடன் இணைந்து நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்பது, காணாமல் போனவர்களை தேடுவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தேசிய பேரிடர் மீட்புப் படை 4ஆம் பட்டாலியன் படைப்பிரிவு செய்தி தொடர்பாளர் ராம்குமார் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கனமழை தொடர்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளது. கேரளா மாநிலத்தில் இடுக்கி, வயநாடு, பத்தனம்திட்ட, மலப்புரம், கோழிக்கோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்து உள்ளது. இதைத் தொடர்ந்து இடுக்கி மாவட்டத்தில் அடூர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பெண் ஒருவர் உயிரிழந்து உள்ளனர். மேலும் பலர் மாயமானதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணிகளில் மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவைச் சேர்ந்த 34 வீரர்களும் தீயணைப்பு மீட்பு படையினரும் பொதுமக்கள் உதவியுடன் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ள அபாயம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கும்மிடிப்பூண்டி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீரென சோதனையில் ஈடுபட்டு கணக்கில் வராத 2,34,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் புரோக்கர்கள் மூலம் லஞ்சம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான காவல்துறையினர் நேரில் சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது பல்வேறு சேவைகளுக்கு வந்திருந்த பொதுமக்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராத 2,34,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பழையப்பட்டி கிராமத்தில் பட்டப்பகலில் ஒருவர் வீட்டில் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற திருடர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழையப்பட்டி கிராமத்தில் கடந்த 7ஆம் தேதி பட்டப்பகலில் பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் பீரோவை உடைத்து 30 பவுன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் திருடி சென்று உள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாலகிருஷ்ணன் ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கதிரையின் குளத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்கிற நபர் மற்றொரு கொள்ளை வழக்கில் சிறையில் இருப்பது தெரிய வந்தது. பின்னர் ஒட்டஞ்சத்திரம் காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட போது ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பின்னர் அவரிடம் இருந்து சுமார் 30 பவுன் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை காவல்துறையினர் மீட்டு அவரை சிறையில் அடைத்தனர். இந்த மீதம் இருக்க 19 பவுன் நகைகளை அது ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருந்தாரு. அதையும் நம்ம இப்போ ரெக்கவரி பண்ணியிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இந்த சண்முகத்தாய் வீட்டில் 32.5 பவுன் நகையும் 250 கிராம் வெள்ளி பொருட்களும் இன்றைக்கு மீட்கப்பட்டுள்ளது. மீனாட்சிபுரத்தில் கல்லூரி மாணவிக்கு தொடர்ந்து தொந்தரவு அளித்து வந்த கல்லூரி தாளரை மகளிர் காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் கடந்த 2024ஆம் ஆண்டு பயின்ற கேரளாவைச் சேர்ந்த மாணவி ஒருவருக்கு கல்லூரியின் தாளரான வினு என்பவர் தொடர்ந்து பல்வேறு வகைகளில் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. மனவேதனை அடைந்த மாணவி அவரது பெற்றோரிடம் இது தொடர்பாக தகவல் தெரிவித்த நிலையில் அவரது பெற்றோர் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் தற்போது தென்காசி மகளிர் காவல்துறையினர் கல்லூரி தாளரான வினு என்பவர் மீது பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து உள்ளனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பினு தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறிய நிலையில் அவரை தற்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் காவல்துறையினர் அனுமதித்து உள்ளனர். சோழவந்தான் அருகே பட்டப்பகலில் கூலி தொழிலாளி ஒருவரை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள முள்ளிப்பள்ளத்தைச் சேர்ந்த ராசு மாரியம்மாள் தம்பதியரின் 2வது மகனான சஞ்சய் குமாருக்கு திருமணம் முடிந்து தற்போது அவரது மனைவி 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் சஞ்சய் குமார் கடந்த 10 நாட்களாக சோழவந்தான் அருகே தென்கரையில் உள்ள தேங்காய் குடோனில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். வழக்கம் போல் அவர் தேங்காய் குடோனில் வேலை பார்த்து வந்த நிலையில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் தேங்காய் குடோனுக்குள் புகுந்து அவரை சரமாரியாக வெட்டினர். இதில் அவர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காடுபட்டி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் தேவநாதன், சமயநல்லூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த்குமார் ஆகியோர் கொலை நடந்த இடத்தை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காரைக்காலில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் ஆடி 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுந்தராம்பாள் தாயார் மஞ்சள் காப்பு அலங்காரத்திலும் சுவாசினி சுந்தராம்பிகை சிறப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சோரக்குண்டு கிராமத்தில் உள்ள தாளை கருப்பு கோவிலில் நடைபெற்ற களரி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சோரக்குண்டு கிராமத்தில் உள்ள தாளை கருப்பு கோவில் களரி விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன் மண்பானையில் பொங்கல் வைத்தும் நேர்த்தி கடனாக கொண்டு வரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் கோழிகளை படையலிட்டு வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சோரக்குண்டு தெற்கு வளப்பவர்களுக்கு பாத்தியப்பட்ட தாளை கருப்பு கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். வானாவரம் சாலையில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடவு நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே வானாவரம் சாலையில் நகராட்சியின் பசுமை பிரச்சாரத்தை ஒட்டி மரக்கன்றுகள் நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது. நகராட்சி ஆணையர் ஸ்ரீவித்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கலந்து கொண்டு பசுமை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மரக்கன்றுகளை நடவு செய்தார். மேலும் நடவு செய்யப்பட்ட மரக்கன்றுகளை முறையாக பராமரித்து தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு தொடர்ந்து நீரூற்றி வளர்க்க வேண்டும் என பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் நகராட்சி பொறியாளர் கணேசன், நகராட்சி மேலாளர் ராஜா, நகராட்சி உறுப்பினர் அசோகன், தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வனவிலங்கினால் பாதிக்கப்பட்ட மலையடிவார பகுதி விவசாயிகள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது வனவிலங்கினால் பாதிக்கப்பட்ட மலையடிவார பகுதி விவசாயிகள் திடீரென கூட்டத்தை புறக்கணித்து கூட்டரங்கின் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வனத்துறையினர் வேண்டுமென்றே தங்களை பழிவாங்கும் நோக்கில் செயல்படுவதாகவும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட உரிய நடவடிக்கை எடுக்காதவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இதன் பின்னர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், காட்டு யானைகளின் ஊடுருவலை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த கூட்டத்தில் விவசாயிகளுக்கான பல்வேறு கோரிக்கைகள் இருப்பதால் வன விலங்குகளால் பாதிப்படையும் விவசாயிகள் பிரச்சினை குறித்து ஆலோசித்து தனியாக கூட்டம் நடத்தப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்ததை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். ஆழ்வார்குறிச்சி அருகே கரடி தாக்கியதில் தோட்டத்து காவலாளி உயிரிழந்ததை அடுத்து வனத்துறையின் அலட்சியத்தால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக கூறி பொதுமக்கள் வனத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கோட்டைவிளைப்பட்டியைச் சேர்ந்த பொன்வேல் ராஜின் தோட்டத்தில் பாபநாசத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் அங்கு முருகன் பணியில் இருந்தபோது கரடி தாக்கியதில் உயிரிழந்து உள்ளார். இந்நிலையில் கரடி அவரது உடல் அருகில் நின்று வேறு எங்கும் செல்லாமல் நின்றதால் வனத்துறை அதிகாரிகள் இறந்தவர் உடலை மீட்க 3 மணி நேரம் போராடி மீட்டனர். வனத்துறை அலட்சியத்தால் அங்கிருந்து சீக்கிரமாக கரடியை விரட்ட முடியாமல் போனது குறித்து முருகனின் உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் வனத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரடி நடமாட்டம் குறித்து பலமுறை வனத்துறையிடம் மனு கொடுத்தும் எவ்வித பலனும் இல்லை என்று குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த ஆழ்வார்குறிச்சி காவல்துறையினர், களக்காடு முண்டத்துறை புலிகள் காப்பு வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தக்கலை அருகே மனைவியின் மருத்துவ செலவுக்காக வைத்த பணத்தை கணவர் திருடியதால் அதை திருப்பி கேட்டதால் மனைவியை கடுமையாக தாக்கிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனைவியின் தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து உள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆசிக் அலி, ஜமானியத் நிசா தம்பதியர். இதில் ஜமானியத் நிசாவிற்கு 2 கிட்னிகளும் செயலிழந்து கஷ்டப்பட்டு வருவதால் சிகிச்சைக்காக அவரது தாயார் 3 லட்சம் ரூபாய் தயார் செய்து வீட்டில் வைத்து உள்ளார். அப்போது ஜமானியத் நிசாவின் கணவர் ஆசிக் அலி அந்த பணத்தை திருடிச் சென்று உள்ளார். இதுகுறித்து மனைவி கேட்டபோது அவரை கடுமையாக தாக்கி உள்ளார். இதில் படுகாயமடைந்த ஜமானித் நிசா சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார்.
இது தொடர்பாக தக்கலை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் கைவிரித்து விட்டதாக தாய் பாத்திமா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். என் மகள் ஜமாரியத் நிஷாவுடன் இருந்து வாங்கிட்டு போனேன். எடுத்து அலுமாரி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்ச பைசா அவங்க சித்திட்டு இருந்து வாங்கின ரூபா, அந்த ரூபா 3 லட்சம் ரூபாவையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கேட்டதுக்கு நான் பெங்களூர் போயிட்டேன், என்ன தேடதான் சொல்லிட்டு போயிட்டு இப்போ நேரத்தைக்கு அவங்க அம்மா வீட்டில் இருந்ததாட்டு தெரிஞ்சு என் மக வந்து அங்கே போனா. இனி வருவது திரையுலக செய்திகள். ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதமும் நடிகர் விஜயும் இணைந்தால் அது அட்டகாசமான கூட்டணியாக இருக்கும் என இயக்குனர் ஜேசன் சஞ்சய் தெரிவித்து உள்ளார். முதலமைச்சர் விஜயின் மகன் சேசன் சஞ்சய் சிக்மா என்ற புதிய படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் விரைவில் திரைக்கு வருகிறது. இந்நிலையில் ஜேசன் சஞ்சய் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது உங்கள் பெயரை கொண்ட ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதம் சிக்மா படத்தை பார்த்துவிட்டு ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணலாம் என்று கூப்பிட்டால் இந்தியாவிலிருந்து எந்த ஒரு சிறந்த நடிகரை கூட்டி செல்வீர்கள் என்று கேள்விக்கு பதிலளித்த அவர் தனக்கு முதலில் நினைவுக்கு வருவது அப்பா விஜய்தான் என்றும் இருவரும் இணைந்தால் அது அட்டகாசமான கூட்டணியாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்தார். தனது தந்தை விஜய் பற்றி ஜேசன் சஞ்சய் பெருமையாக கூறிய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஈரான் எரிசக்தி மையங்களை குறிவைத்து அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்த உள்ளதாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று தெரிவித்து உள்ளது. தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று அமெரிக்கா ஈரான் போர் குறித்து செய்தி ஒன்றை வெளியிட்டு உள்ளது. அதில் ஈரானில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்பு இலக்குகள் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து திட்டமிட்டு உள்ளதாகவும் வார இறுதி முழுவதும் தாக்குதல்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்து உள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்னும் இறுதி ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தெரிவித்து உள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் போது ஈரானிய எரிசக்தி உட்கட்டமைப்புக்கு எதிராக இதுவரை நடத்தப்பட்டதிலேயே மிகவும் கடுமையான நடவடிக்கைகளில் ஒன்றாக இது இருக்கும் என்றும் குறிப்பிட்டு உள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். சிட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவுக்கான போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெகர் ஜோடி வெற்றி பெற்று அரையிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் சிட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவுக்கான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெகர் ஜோடி நம்பர் 1 ஜோடியான இத்தாலியின் ஆண்ட்ரியா பவஷோரி சைமோன் பொலோலி ஜோடியுடன் மோதினர். இதில் சிறப்பாக ஆடிய அனிருத் சந்திரசேகர் ஜோடி 6-4, 11-9 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினர். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 13,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 280 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,15,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆந்திரத்தின் போகபுரத்தில் அல்லூரி சீதாராமராஜு பன்னாட்டு விமான நிலையம் திறப்பு. விமான நிலையத்தை திறந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. உழவர் உதவி திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். உழவர் உதவி திட்டத்துக்கு 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடலடியில் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு தேடி கண்டுபிடிக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இதுவரை செல்லாத இடங்களில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கும் திட்டத்துக்கு 84,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்த வேண்டும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். கர்நாடகத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதே அவர்களின் நோக்கம்.
உச்சநீதிமன்றம் செல்வதுதான் தண்ணீர் பெற ஒரே ஒரு தீர்வாகும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து. தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து முதலமைச்சர் விஜய் தனிமைப்பட்டு நிற்பதாக ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையான காவிரி விவகாரத்தை ஆலோசனைகளோடு அணுக வலியுறுத்தல். கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலயங்கள், பேருந்து நிலையங்களின் அருகில் செயல்படும் 129 டாஸ்மாக் மதுக்கடைகள் உடனடியாக மூட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு அண்ணாமலை வலியுறுத்தல். ஈரான் மீதான நம்பிக்கை குறைந்து கொண்டே வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ஈரான் வலிமை பெற்றதை போல இருந்தாலும் இறுதியில் பலவீனமடையும் என்று கருத்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.